2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2,20,895 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 2,06,540 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்கள் மற்றும் சேவை வரிகள் வருவாய் குறைந்துள்ளதே இந்த மதிப்பீடு குறைந்ததற்கு முக்கியமான காரணமாகும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,29,579 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது வணிக வரிகளின் கீழ் 1,62,417 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணங்களின் கீழ் 31,881 கோடி ரூபாய், வாகனங்கள் மீதான வரிகளின் கீழ் 14,928 கோடி ரூபாய் மற்றும் மாநில ஆயத்தீர்வையின் கீழ் 13,668 கோடி ரூபாய் வரி வருவாய் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். சரக்குகள் மற்றும் சேவை வரிகள் விகிதங்கள் சீரமைக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள எதிர்மறை விளைவு, பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றம் மற்றும் வரி வசூல் திறனில் முன்னேற்றம் காணப்படும் என்றும் எதிர்பார்ப்பு ஆகிய பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2026-27 ஆண்டில் 11.15% அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 28,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 26,225 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் 27,704 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் மதிப்பீடான 2,57,283 கோடி ரூபாய் மொத்த வருவாய் வரவுகளில் 74.67% கொண்டிருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 23,134 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படக்கூடிய உதவி மானியங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 20,073 கோடி ரூபாயாக கணிசமான அளவிற்கு குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் முழு பங்கு தொகையை ஒன்றிய அரசு வரும் நிதியாண்டில் விடுவிக்கும் என எதிர்பார்த்து ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய உதவி மானியங்கள் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 58,022 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் 56,119 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய வரிகளில் பங்கானது 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய தொகைகளில் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியாகவும் மிக அதிக அளவிலும் வீழ்ச்சியடைந்து வரும் வேளையில் 2016-17 ஆண்டில் 3.41%, 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் 2.16% கணிசமாக குறைந்திருக்கிறது. தற்போதைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் இந்த 1.25% குறைவினால் மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய 44,598 கோடி ரூபாய் இழப்பானது 25-26 ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையில் ஏறத்தாழ 41% சமமாக இருக்கும். சுருக்கமாக 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,31,569 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் வருவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் மொத்த வருவாய் வருவினங்கள் 3,44,575 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 11.26% அதிகமாகும்.